வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் ராஜநிலையின் மூலமாக கேள்வி பதில் அப்படின்ற நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா மக்கள் அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சார் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு உண்டான பலன்கள் சொல்லுங்கள் சார், இப்படி தான் ரொம்பவே அதிகமாக கேட்டுட்ருக்குறாங்க. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்காதனால ஏதோ ஒரு நாட்களில் ஏதோ உங்களுக்கு இந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்றது நம்ம போட்டுட்டு தான் வந்துட்டுருக்குறோம். அதன் ரீதியாக இன்றைக்கி நம்ம ஒரு 10-12 பேர்த்துக்கு நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுலேயே வண்டி நம்பர்கள் அப்படின்னு அதுக்கும் கேட்டுருக்குறாங்க. அந்த வண்டி நம்பர் ப்ளஸ் ஃபோன் நம்பருக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அதாவது கேட்டிருக்காங்க நபர் 7598070888 டோட்டல் 60. சார் இந்த நம்பர் வாங்கின பிறகு எனக்கு எப்படி சார் இருக்கும், வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க, கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. இந்த நம்பர் வாங்கின பிறகு இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எந்த ஒரு வேலையை செய்தாலுமே ஒரு தடை தாமதத்தை கொடுக்கும். சரிங்களா? நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம், ஏதாவது ஒரு பிஸ்னஸோ பண்ணலாம் அப்படின்னு இவர் ஏதாவது புதுசாக ஏதாவது ரெடி பண்ணார்னாக்கும் அங்கே ஒரு தடை தாமதத்தை முதல்ல உருவாக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது தொழில் அப்படின்றது சிறப்பு இல்லை, தொழில் விருத்தி இருக்காது. சரிங்களா? இப்படித்தான் போயிட்டுருக்கோம். அது டோட்டல் 60 அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஓரளவுக்கு இழுத்துக்கிட்டு போகுமே ஒழிய ரொம்ப கீழே தள்ளாது, ஏதோ ஓரளவுக்கு வண்டி கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் தொழிலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னாக்கும் அங்கே ஜெயிக்க விடாது. சரிங்களா? ஓகே. இவரே வண்டி நம்பர் கேட்டிருக்கிறார் 8886. டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கா 30. வண்டி நம்பர் எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்குறார். வண்டி அப்படின்றது அருமையாக இருக்கும். முதல் ஓனராக இருக்கும்போது இந்த வண்டியை வாங்கி அதிக மைலேஜ் ஓட்டிருக்கீங்களா, எப்பயுமே உட்கார விடாது அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாங்க சார், உட்கார விடலை, நிற்க விட மாட்டேங்க சார், ஓட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் இருக்குதுங்க சார் அப்படின்றார். அதை நம்ம நல்ல விஷயங்களுக்கு நம்ம இது பண்ணி அதில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்போ இவருக்கு வண்டி நம்பர் அருமையாக இருக்குது, ஃபோன் நம்பர் மட்டும் அங்கே பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இந்த ஃபோன் நம்பரை மாற்றி இவர் பயன்படுத்தலாம், இவர் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஓகே. அடுத்த நபர் அப்படின்னு பார்க்கும்போது 9092021161. டோட்டல் பார்த்தீங்கன்னா 31. இந்த நம்பர் வாங்கின பிறகு இவருக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இவர் இந்த நம்பர் வாங்கின பிறகு பணப்பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து தொழில் மூலம் இவர் ஒரு அங்கலாப்பட்டுக்கிட்டே இருப்பார். அவங்களால முடியுது நம்மளால் முடியலையே அப்படின்ற ஒரு அங்கலாப்பு அதிகமாக போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த நம்பர்லாம் நம்ம கையில் வச்சுருந்தாக்கும் பொறாமப்பட்டே ஒரு வழி ஆகிடும். அதனால் இந்த நம்பர்லாம் தூக்கி போட்டு ஒரு நல்ல நம்பரை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக 98 94 76 51 66. டோட்டல் பார்த்தீங்கன்னாக்கும் 61. சார் இந்த நம்பர் வாங்கின பிறகு எங்களுக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படிங்க சார் இருக்குன்னு கேட்டிருக்கிறாரு. இவர் தொழிலில் அதிகமாக பேசி பிழைக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்கும். அதாவது ஒரு ஜோசியராக இருக்கலாம், ஒரு வக்கீலாக இருக்கலாம், இந்த மாதிரி அவர் ஒரு புரோக்கராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேசி நம்ம நம்மளுடைய பேச்சு திறனில் தான் நம்ம ஜெயிக்கணும். தொழில் அப்படின்றது இருக்கும். அப்படி அந்த மாதிரி தொழில் அவருக்கு இல்லை அப்படின்னாலும் தொழில் மூலம் அதிகமாக நம்ம பேசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும். சரிங்களா? எப்படித்தான் இருந்தாலும் இவருக்கு இந்த நம்பர் வந்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடனும் வறுமையும் மட்டுமே மிச்சம். அதிகமாக இவர் நம்ம ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கோம். அதிகமாக கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். குடும்பம் அப்படின்றது ஒரு வறுமையில் இருந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 63 79 49 88 74. டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 65. இந்த நம்பர் வாங்கின பிறகு இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகளை உருவாக்கும். சரிங்களா? கணவன் மனைவி பிரச்சனையை உருவாக்கும். தொழில் மூலம் இவருக்கு தேவையில்லாத ப்ரெஷர் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதையெல்லாம் நம்ம கையில் வைக்க அதிகமான ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கிடும்.
சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்பர்கள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? ஓகே. அடுத்த நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 7560, அதாவது வண்டி நம்பர் கேட்டிருக்கிறாங்க. 7560 அப்படின்னாலே டோட்டல் 18. அப்போ இந்த வண்டி வந்த பிறகு முதல் ஓனராக இருந்தால் இவருக்கும் இந்த வண்டி வந்த பிறகு ஒரு தடை தாமதத்தை முதல்ல உருவாக்கும். அடுத்து எது செஞ்சாலுமே துணிஞ்சு செய்யலாம் அப்படின்னு துணிஞ்சவனுக்கு தூக்கு மேடையும் பஞ்சு மெத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் துணிஞ்சு எதை வேணா செய்யலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சார் அப்படின்னால அங்கேயும் ஃப்ளாப் தான். அப்போ வந்து சிறப்பாக இருக்குமான்னு பார்த்தா அங்கேயும் சிறப்பாக இருக்காது. அப்போ இந்த நம்பர்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்றது அங்கே வந்து சிறப்பு இல்லை. சரிங்களா? அடுத்ததாக 99 94 41 73 48 டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58. இந்த நம்பர் வாங்கின பிறகு எப்படி சார் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு செஞ்சுட்டு இருப்பாங்க. குடும்பத்தை விட்டு இவர் வந்து வெளியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். சரிங்களா? டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 58. பணம் எவ்வளோ கையில் வச்சுருந்தாலும் கரைஞ்சி ஓடிக்கிட்டே இருக்கும். சம்பளம் வாங்குறாரு அப்படின்னாக்கும் பணம் பாக்கெட்டில் இருந்தாக்க காலி ஆகிடும். சரிங்களா? இப்படித்தான் இந்த நம்பர்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு. சரிங்களா? அப்போ இந்த நம்பர்களெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தினா இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பாங்க. அடுத்து 0908. இந்த நம்பர் வந்த பிறகு எப்படி சார் இருக்கும்? வண்டி, அதாவது டூ வீலருக்கு உண்டான பலன்கள் கேட்டிருக்காங்க. முதல் ஓனராக இருந்தால் தான தர்மங்கள் அதிகமாக செய்வார். அதுவும் இல்லாமல் டோட்டல் 17 அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்திக்கக்கூடும். இதுவே இரண்டாவது ஓனராக இருந்தால் ஏதோ ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கும், இருந்தாலும் அங்கே வந்து பிரச்சனைகளை சந்தித்தே தீர வேண்டும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்பர்களையெல்லாம் நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அது வந்து பிரச்சனைகளைத்தான் அதிகமாக சந்திக்கணும். சரிங்களா? அடுத்ததாக 90 92 06 91 16 டோட்டல் 43. இந்த நம்பர் வந்த பிறகு எப்படி சார் இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இந்த நம்பர் வந்த பிறகு தொழில் அப்படின்றது ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டுருக்கோம், ஆனால் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ள வரும். இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து அப்படின்ற ஒரு இதில் வந்து இவருக்கு வரவேண்டிய சொத்துக்கள் அப்படின்றது இங்கே வந்து சேராது. பணம் அப்படின்றதும் வந்து சேராது. சொத்தாக இவருக்கு வரவேண்டிய விஷயங்கள் அனைத்துமே அங்கே வந்து தடை தாமதத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாமல் பிச்சு தான் கொடுப்பாங்க. இவருக்கு வர வேண்டிய சொத்து ஒரு 10 ஏக்கர் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 2 5 இப்படி பிச்சு கொடுத்து இதை வந்து ஒன்றுக்கு இல்லாமல் பண்ணிடுவாங்க. அப்போ தேவையில்லாத பிரச்சனைகளையும் இங்கே வந்து கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த நம்பர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண அங்கே வந்து பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்குமே, ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி போக முடியாது. ஓகே. அடுத்ததாக ஃபோன், அதாவது வண்டி நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 1708 டோட்டல் அப்படின்னு பார்த்தா 16. முதல் ஓனராக இருந்தால் பல்வேறு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து முடிவு அப்படின்றது அருமையாக இருக்கும். அதாவது 1708 டோட்டல் 16 அருமையான நம்பர். முதல்ல இருக்கக்கூடிய 17 முதல் ஓனராக இருந்தால் பிரச்சனையையும் சந்திக்க வேண்டும். இரண்டாவது ஓனராக இருந்தால் அருமையாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக நம்மளுடைய குழந்தை, இந்த வண்டிகள் அப்படின்னாக்கும் 2 நம்பருமே அருமையாக இருக்கணும். 2 நம்பருமே நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் முதல் ஓனராக இருந்தால் நம்ம வந்து அந்த வண்டி எடுக்கிறவங்க பேர் அந்த ஓனருடைய இடத்துக்கு வந்துடும். அடுத்து இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய குழந்தைகள், இப்போ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கும் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து வண்டி நம்பர் எடுக்கிறோம். அப்போ இந்த ஒரு நம்பர் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் புது நம்பராக இருக்கும்போது 2 நம்பரையுமே நம்ம வந்து பார்த்து எடுக்கணும். இதுவே செகண்ட்ஸ் அப்படின்னு பார்த்து போய் எடுத்தீங்கன்னாலும் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம். இருந்தாலும் கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கும் 2 நம்பருமே நல்லா இருந்தால் அருமையாக இருக்கும். இல்லை எனக்கு 2வது ஓனர் மட்டும்தான் சார் வேணும், இப்போ எனக்கு மட்டும்தான் வேணும், இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு மட்டும் ஓட்டுறோம், அதுக்கப்புறம் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்குவோம் அப்படின்னாக்கும் 2வது இடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பர்களை நம்ம பார்த்து நம்ம வந்து எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து அங்கே ஜெயிக்க முடியும். இருந்தாலும் டோட்டலையும் நம்ம பார்க்கணும். அப்போ டோட்டலை பார்த்து தான் நம்ம வந்து நம்பர்களை எடுக்கணும். அதுவே முடிவு அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த நம்பர்கள்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னாக்கும் அருமையாக வேலை செய்யுது. சரிங்களா? ஒவ்வொரு நம்பர்களுமே தன்னுடைய வேலையை அருமையாக அங்கே செஞ்சுக்கிட்டு, இதை வந்து நம்ம வந்து உள்ளே போய் அவங்களுக்கு நம்ம வந்து பலன் சொல்லி அதுக்கப்புறம் அவங்கள இல்லைங்க இந்த மாதிரி தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு புரிய வருது.
இதனால் இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நடக்கும். அது வந்து நம்ம சொல்லும் போது அவங்க வந்து ஆமாங்க சார் அப்படி தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 15 அப்படின்னு ஃபஸ்ட்டு 15 அல்லது டோட்டல் 15 அப்படின்னு வரும்போது அந்த வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் எதிர்பாராத செலவுகள் வரும். சார் எதிர்பாராத செலவுகள் வருதா அப்படின்னாக்கும் இல்லைங்களே சார் அப்படின்னு கேட்குறாங்க. அது அந்த வண்டிக்கு செலவுகள் வருதா அப்படின்னாக்கும் அது கிடையாது. இந்த வண்டி வந்த பிறகு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு திடீர் செலவுகள் வரும். திடீர்ன்ற ஒரு 50,000 1 லட்சம் அப்படின்றது உடனே திடீர்னு தேவைப்படும். இந்த மாதிரி அந்த வண்டிக்காகவோ இல்லை அவர்களுடைய அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீர் செலவுகள் வந்து கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் நம்ம வந்து சொல்லும்போது அவங்க வந்து கேட்ச் பண்ணி இந்த மாதிரி ஆமாங்க சார் இருக்குது இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லணும். அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியாமல் இருக்கிறனால நம்ம வந்து திரும்பி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்றது இப்படித்தான் வேலை செய்யும். ஏன்னாக்க நம்ம அந்த வண்டியை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு பொருளை நாம் பயன்படுத்தும் போது அது நம்மளுக்கு வேலை செய்யும். சரிங்களா? ஒரு வேலைக்காரரை நம்ம வச்சு வேலை செய்கிறோம் அப்படின்னாக்கும் அவர்களுக்கு என்ன வேலை செய்கிறார்களோ அது நமக்குத்தான் பயன்படும். அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொரு நம்பர்களும் நமக்காக வேலை செய்கிறது. நல்ல நம்பர்களா அல்லது கெட்ட நம்பர்களான்னு நம்ம பார்த்து அதை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல வைப்ரேஷனையும் கொடுக்கக்கூடிய எண்களாக நம்ம தேர்வு செஞ்சு அதை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அது வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு படி வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதே இந்த வீடியோவோட நோக்கமே. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.